பகுப்பாய்வை இந்த நேரத்தில் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். அதில் நீங்கள் இஸ்லாமியர் வாக்குகள் சொன்னீங்க, எனவே முதல்ல அதை பார்த்துறோம். 30% மேலான இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியில் 10 தொகுதிகளில் நம்ம இந்த டெல்லி டேட்டாக்கு போயிடலாம். 10 தொகுதிகளில் 6 ஆம் ஆத்மியும் 4 பாஜக கூட்டணியும் இஸ்லாமியர்கள் அதிகமாக 30% கூடுதலான வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பகுப்பாய்வுகளை இதை வந்து நியூஸ் 18 மட்டும்தான் கொடுக்கிறது. எனவே அதை அந்த மாதிரியான எண்ணிக்கைகளில் ஒரு நிமிடம் நம்ம அடுத்த ஃபில்டர் பார்த்தலாம். இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பார்த்தோம். அதே போல் ரொம்ப குறிப்பாக பார்க்கறதுல பஞ்சாப் வாக்காளர்கள், பஞ்சாபுடைய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது 13 தொகுதிகளாக இருக்குது. அதில் 9 பாஜக முன்னிலை, ஆம் ஆத்மி 4. இன்னும் கூடுதலான டேட்டாவும் சிவரஞ்சனி வச்சிருக்காங்க. சிவரஞ்சனி, என்னென்ன பகுப்பாய்வுகளை நாம கொடுக்கலாம்னு குயிக்காக சொன்னீங்கன்னா நம்ம அந்த பகுப்பாய்வோடையும் போயிடலாம். அடுத்ததா நம்ம வந்து விவாதங்களை முன்னெடுக்க வாய்ப்பா இருக்கும். சிவரஞ்சனி. நிச்சயமாக கார்த்திகை செல்வன், நீங்க இப்ப குறிப்பிட்டது போலவே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10 தொகுதிகள். 10 தொகுதிகளில் இப்ப 6 இடங்கள் வந்து ஆம் ஆத்மி லீடிங்ல இருக்கு, பிஜேபி 4 இடங்கள்ல லீடிங்ல இருக்கு. நாம இதற்கு முந்தைய தேர்தல்களில் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2020 இந்த தொகுதிகள் அனைத்துமே ஆம் ஆத்மி வசம் தான் இருந்தது. இந்த சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஆம் ஆத்மியுடைய ஆட்சி காலம் மொத்தமுமே அவங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. 2015 பார்க்கும்போது 60% வாக்குகள் கிட்டத்தட்ட ஆம் ஆத்மிக்கு தான் போயிருக்கு. எஸ், ஓகே, 2 மடங்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 2015 மட்டும் ஒரே ஒரு இடத்துல, அதாவது முஸ்தபாபாத் இந்த தொகுதியில மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. மற்ற எந்த தொகுதியிலையுமே பாஜக முன்னிலை அடைந்தது கிடையாது. அப்ப ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு இருந்திருக்கு. இந்த வகையில நாம பார்க்கும்போது இதே முஸ்தபாபாத் தொகுதியில தான் இப்பவும் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அது போக கூடுதலா சில தொகுதிகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த தொகுதி ஓக்லா தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க அயத்துல்லா கான், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அயத்துல்லா கான் முக்கியமான நபரா இருக்காரு. அவரும் தொடர்ச்சியா அங்க வெற்றி பெற்றுட்டு வராரு. இது முதல்ல பிஜேபி லீடிங் வசம் இருந்த மாதிரி முடிவுகள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப அது மாறி இருக்கு திரு கார்த்திகை செல்வன். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது பூர்வாஞ்சல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி. இப்ப நாம பார்த்த இந்த தொகுதியிலேயே பூர்வாஞ்சல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் தான் அந்த பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. ஓகே, அதை பற்றி விளக்கமா சொல்லுங்க. அடுத்தடுத்த சுருக்கமா விளக்குனீங்கன்னா நான் வாதத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி இப்ப நம்ம எஸ்சி ரிசர்வ் சீட்ஸ் அப்படின்றத பார்க்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் இப்ப பாஜகவுக்கு 6 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. ஆம் ஆத்மி அந்த 6 தொகுதிகளை இழந்திருக்கு. இதை நாம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த பாஜகவுக்கு போயிருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நாம பார்க்கும்போது லோயர் இன்கம் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடியவங்க, மிடில் கிளாஸ் இன்கம் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடியவங்க, அந்த தொகுதிகளில் தான் பாஜகவுக்கு லீடிங் கிடைச்சிருக்கு அப்படின்றத நாம குறிப்பிட முடியுது. மிடில் இன்கம் பார்த்தலாம். எஸ், மிடில் இன்கம் இப்ப நம்ம பார்க்கிறோம். எஸ், மிடில் இன்கம் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 28 தொகுதிகளில் அவங்க அதிகமா இருக்காங்க. இவங்க நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஆம் ஆத்மிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இப்ப அதுல வித்தியாசங்கள் வந்திருக்கு. ஆம் ஆத்மி 15 இடங்கள்ல லீடிங்ல இருந்தாங்க. இப்ப பிஜேபி 15 இடங்கள்லயும் ஆம் ஆத்மி 13 இடங்கள்லயும் லீடிங்ல இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா 70 கான்ஸ்டிட்யூன்சியும் பார்க்கும்போது ஆம் ஆத்மி முன்னிலை அப்படின்ற நிலவரம் வந்து அதிகரிக்கிறத நாம பார்க்க முடியுது இல்லையா? அதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஏன்னா காலையில பார்க்கும்போது பிஜேபி அதிக இடங்கள்ல இருந்தாங்க. இப்ப ஆம் ஆத்மியோடைய லீடிங் இடங்கள் வந்து இப்ப தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே வருது. மொத்தம் 13 இடங்கள்ல இப்ப ஆம் ஆத்மி லீடிங்ல இருக்காங்க. அவங்க லூஸ் பண்ண இடங்கள் பிஜேபி வசம் தான் போயிருக்கிறது. ஓகே, ஓகே. வேற என்ன குறிப்பா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஃபில்டர்ஸ்னா நம்ம அடுத்ததா பார்க்க முடியும் ஈஸியா? எஸ், முஸ்லிம் ஓட்டர்ஸ், அதே மாதிரி எஸ்சி ரிசர்வ் மட்டும் பார்த்துருங்க. நம்ம அது முக்கியமாக இருக்கும். பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். எஸ், பட்டியலின மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 12 தொகுதிகள். அதுல 6 ஆம் ஆத்மி வசமும் பிஜேபி வசம் 6 தொகுதிகளும் இப்ப இருக்கு. இப்ப ஈக்குவல் ஷேர்ல இருக்கு அப்படின்னு நாம கூட குறிப்பிடலாம். ஆனா இதுவே முந்தைய தேர்தல்களை நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது 2020 எத்தனை தொகுதிகள் வந்து ஆம் ஆத்மி வசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அனைத்துமே அவங்க கிட்டதான் இருந்தது. கூடுதலா அவங்க வந்து ஓட் ஷேரும் வச்சிருந்திருக்காங்க. 57.98% அளவுக்கு அவங்க ஓட் ஷேர் கடந்த தேர்தலில் வச்சிருந்தாங்க. இப்ப அதுல 6 பிஜேபி வசம் சென்று இருக்கிறது. ஓகே, ரைட், பேசலாம். திரு ஆச்சாரி, இந்த எண்ணிக்கைகள் நான் உங்களுக்கு அதான் பார்த்தேன். நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த அமர்வை காயத்ரி நெறியாள்கை செய்வாங்க, விருந்தினர்களும் வருவாங்க. திரு ஆச்சாரி. எஸ்,
இந்த டெமோகிராபிக்கலி அதுவும் ஒவ்வொரு டெமோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸையும் வச்சு நீங்க பண்ணது வந்து உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து வேற யாராலுமே பண்ண முடியல. ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டா நீங்க போயிருக்கீங்க. அதிலும் குறிப்பாக நீங்க வந்து அந்த பஞ்சாபியர்கள் பத்தி சொன்னீங்க. 9 இடத்துல வந்து பாஜக, நாங்க ஒரு இடத்துல கூட போன தடவை இல்லை, அதுக்கு முன்னாடியும் நாங்க இல்லை. அப்போ 9 இடம் எங்களுக்கு கூடுதலாக அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து கிடைச்சிருக்கிறது. பூர்வாஞ்சலி மக்கள் பத்தி நீங்க பேசுனீங்க. இந்த பூர்வாஞ்சலி மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் வந்து டெல்லியில இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 25 தொகுதிகள் 70ல 25, அதாவது 1/3 விட அதிகமாக இவங்க வந்து யூபி மற்றும் பீகார்ல இருந்து இங்க டெல்லிக்கு வந்து வேலைக்காக வந்து, அதிலும் குறிப்பாக வந்து ஒரு ரிக்ஷா புல்லர்ஸ், அப்புறம் இது ரோட்டோரத்துல வந்து கடை போட்டு வியாபாரம் பண்றது, அது மாதிரியான வேலைகள் தொழில் பண்றவங்க, அவங்களுடைய இதுவும் வந்து எங்களுக்கு 13, 12 அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து தலித்துகள் போன தடவை எங்களை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சது உண்மைதான். இந்த தடவை வந்து 6 சீட்டு எங்களுக்கு வருது. நீங்க வந்து ஓவரால் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து எங்களுக்கு 38% வந்து வாக்கு வந்து கிடைச்சிச்சு, வாக்கு வங்கி. இந்த தடவை அது வந்து நாங்க கூடுதலாக 47% போய் போறோம். இன்னும் பல சுற்றுகள் இருக்குது, பாக்கி இருக்குது. அப்ப அடுத்தடுத்த சுற்றுகள்ல வந்து இப்ப வந்து 40% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தொடக்க நிலையில நீங்க 48% உண்மைதான். இப்ப 46.69 தற்போதைய நிலையும் நான் சொல்லிடுறேன். 46.69% பாஜக, 43.48% ஆம் ஆத்மி. காங்கிரஸுக்கான வாக்குகள் 6.68% இருக்கு. எஸ் திரு ஆச்சாரி, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர் வந்து கூட நம்ம வந்து இது வந்து ஃபார் அரித்மெட்டிக்ஸ் பர்பஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்காக காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து போல் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றாங்களோ, அது வந்து என்டையர் இந்த ஆட்டத்தையே வந்து கலைச்சு விட்டுரும். எப்படின்னா போன தடவை அவங்க வந்து வெறுமனே 4% ஓட்டு, அவங்களுக்கு 0 சீட்டு. ஆனா இந்த தடவை வந்து 6% தாண்டி போக போக இதனுடைய இது வந்து என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் ஓவர் கிடைச்சிடும். ரைட், நம்ம பேசலாம். நன்றி திரு ஆச்சாரி, இணைப்பில் இணைந்ததற்கு. அரசியல் ரீதியாக நிறைய பேச வேண்டியிருக்கு, இரவு சந்திப்போம். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க டெல்லி ரிசல்ட்ஸ், எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப குயிக்காக நான் மற்ற விருந்தினர்களுக்கும் இணைகிறாங்க இந்த அமர்வில், அவங்களுடைய பேசலாம். திரு பொன்ராஜ், உங்கள் பார்வை. எஸ், டெல்லி ரிசல்ட் வந்து ஆரம்பத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் இப்பொழுது போக போக ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு. வெரி மேஜர் அமௌண்ட், 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 200 ஓட்டு, இந்த மாதிரியான வித்தியாசங்களில் போயிட்டுருக்கு. 2000 வாக்குகளுக்கு குறைவாக 6 தொகுதிகளில் அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா 35 தானே தேவை, 41 லீடிங் இருக்காங்க. தொடக்கத்திலேருந்தே லீடிங் தான், முன்னிலை தான். அதில் மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. பிஜேபி அதை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு அம்சம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தொடக்க நிலையில இருந்த வாக்கு வித்தியாசம் இப்ப குறைஞ்சிருக்கு. தொடக்க நிலையில 6% வாக்கு வித்தியாசம் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கு இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட 3% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆஃப் பை மார்க் தான் இன்னும் போக வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, திரு பொன்ராஜ், நான் அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இடங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து 7 தொகுதிகள் அப்படிங்கிறது சுற்றுக்கள் எண்ணப்பட்டிருக்கு பல தொகுதிகளில். அது ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாற்றங்களை சந்திக்கிறது என்றாலும் கூட பல தொகுதிகளில் 6 சுற்றுக்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. 4லேருந்து அதிகபட்சம் 9 அப்படிங்கிறது ஒரு சில தொகுதிகளில் 9, 8 அப்படின்லாம் போயிருக்கு. இன்னும் எண்ணப்பட வேண்டிய சுற்றுக்கள் அது பாதிக்கு மேலே